ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி இல்லைங்க. இது ஒரு ஜூஸரு. இது எங்கள் அண்ணா துபாய் போயிட்டு வந்தாங்க. அப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போது போடுறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களை மாதிரியே தான் நானும் இதை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எப்படி இருக்குன்னு உள்ள ப்ராடக்ட்டு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஜூஸரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது இந்த கிஃப்ட்டு. வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் பையன் எனக்கு மேலே ஆர்வமாக இருக்கான். அவரும் கூட சேர்ந்து நானும் ஓப்பன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு நானும் அவனும் திறந்துட்டு பார்த்துட்ருந்தோம். இந்த வீடியோ எடுத்ததே எங்கள் அண்ணன் தான். இதாங்க ஜூஸர் ஜாரு. இதை சைக்கிளில் நம்ம ஜூஸ் போட்டு வாட்டர் பாட்டில் மாதிரி எங்கே வேணாலும் கேரி பண்ணின்னு போகலாம். இந்த ஜூஸரும் நம்ம எங்கே வேணாலும் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகலாங்க. பவர் மட்டும் தேவை நம்மளுக்கு. பவர் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் ஜூஸ் வேணும்னா நம்மளே ஃப்ரூட் வாங்கி ஜூஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. 1 லிட்ரு ஒன்றும் 6 லிட்ரு அளவும் இருக்கிறோம். சின்னது ஒன்றும் பெருசு ஒன்றும் இருந்ததுங்க. இதாங்க அதனோட மிக்சர் பிளெண்டர் பண்ணுறது. இதுக்கு 2 பாட்டிலுக்கும் 2 மூடி கொடுத்துருந்தாங்க. இதை மூடிட்டு அப்படியே பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணி அப்படியே குடிக்கலாம். மேலே ஓப்பனரும் இருக்குது. நம்ம ஜூஸ் போட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம எடுத்துன்னு போயிடலாம் ட்ராவலுக்கு. இது 1/2 லிட்ரு, இது 1 லிட்ருங்க. இது இன்னொரு பாக்ஸுக்கான மூடி. வாங்க இதனோட குட்டி பிளெண்டர் பார்க்கலாம். மிக்சின்னு சொல்லுவேன் நான். எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுதாங்க அந்த குட்டி மிக்சி. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ப்ரெஸ் பண்ணால் ஜூஸ் அரையும். இது துபாய் பின்னுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஃப்ளக் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி பின் இருக்கும் இல்லைங்களா, அதில் போகும் கண்டிப்பாக. இதுக்கு நம்ம தனியாக பின் போகணுன்னு அவசியம் இல்லை. பெரிய பின்னில் இது கண்டிப்பாக இந்த பின்னு போகும். இதை நான் உங்களுக்கு எம்டி பாட்டிலில் போட்டு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி திருகிட்டு இந்த மாதிரி போட்டால் ஜூஸ் அரையும் போல் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ வெறும் இது அந்த அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ மட்டும்தான் போடுறேன் நான் இன்றைக்கி. இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அந்த ஆரோ மார்க்குக்காக வச்சு திருப்பினிங்கன்னா லாக் ஆகிடுது. இந்த ஒயிட் கலரில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிட்டாக உட்காந்துரும். எதுவும் லீக்கேஜ்லாம் எதுவும் ஆகலைங்க. அதில் ஜூஸ் போட்டுட்டோம்னா நம்ம இது மாதிரி மூடி
எது சின்னதாக வேணாலும் எடுத்துன்னு போகலாம், பெருசு வேணாலும் எடுத்துன்னு போகலாம். அவ்வளோதாங்க. இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.